இவ்வளோ பெரிய நம்பருக்கு கியூப் ரூட்டை நம்ம 2 செகண்ட்ஸில் பார்த்த உடனே சொல்லலாம். 6 26 ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். இந்த வீடியோவில் வந்து ஹவு டு ஃபைண்ட் கியூப் ரூட் இன் 3 செகண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கனிஷாரோட வீடியோஸ் பார்த்து தான் நான் ஆப்டிடியூடில் இம்ப்ரூவ் பண்ணேன். அவரோட மராத்தான் 12 ஹவர் செஷன் நடத்தியிருந்தார். அந்த 12 ஹவரும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இடையில சாப்பிட கூட இல்லை. நான் குவான்ஸ்க்கு கனிஷார் பேசிக்ஸ் வீடியோ எல்லாமே பார்த்துட்டேன். அதான் எனக்கு பேசிக் ஃபவுண்டேஷனாக இருந்துச்சு. எக்ஸாம் போனால் குவான்ஸ் எடுத்தேன்னா சார் அந்த இடத்துல இருந்தால் எப்படி போடுவார் அப்படின்னு தான் யோசிப்பேன் ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் கேட்டன் செக்ஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆப்டினாவே கனிஷார் தான். அது எல்லாருக்கும் இது ஆப்டி ஈக்குவல் டு கனிஷார் தான். எனக்கு வேறு வீடியோஸ் பார்க்கவும் பிடிக்காது, பார்த்தா புரியவும் புரியாது. வெல்கம் டு நம்ம சேனல் உங்கள் கனிஷ். இந்த வீடியோவில் வந்து கியூப் ரூட்டை எப்படி 3 செகண்ட்ஸில் பண்ண போகிறோம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் போனாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே எங்கே போனாலுமே அங்கே சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இருக்குமா? அப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷனில் ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்லாம் வருது அப்படின்னா அப்படி 3 செகண்ட்ஸில் தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து 1லேருந்து ஒரு 10 கியூப் வரைக்காச்சும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். தெரியுமா? எங்கள் 7 கியூப் சொல்லுங்கள். வெரி குட். 3 4 3 8 கியூபு 5 1 2 9 கியூபு 7 2 9 இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் 10 தெரிஞ்சிருக்கணும். எப்பயுமே நம்ம சொல்கிறது ஒரு 30 கியூப் வரைக்கும் நீங்கள் மக்கப் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஸோ பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2 வந்து நான் சொல்கிறத வந்து இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரோமோவில் சம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆதி காலத்துலலாம் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. 10 வருஷம் முன்னாடி பேங்க் எக்ஸாமில் கூட சிம்பிளிஃபிகேஷன் அப்படி கேட்டாங்கன்னா ஒரு ஃப்ரெஷராக புதுசாக சும்மா எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்னு போகிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணுவாங்க. 36 மல்டிபிள் பண்ணு, வரும் ஒரு ஆன்சர் வரும். திருப்பி அதை மல்டிபிள் பண்ணு, வந்துருச்சா வரல, அப்போ ஆப்ஷன் பியை செக் பண்ணு. 24 வந்துருச்சா வரல, 26 செக் பண்ணு, வருது, திருப்பி பண்ணால் 26 ஸ்கொயர், திருப்பி அதை மல்டிபிள் பண்ணுவாங்க இன்ட்டு 26, 1756 அப்பா வருதுடா. இப்படியே பண்ணிங்கன்னா விடிஞ்சிரும். ஒரு நிமிஷம் வேஸ்ட் ஆயிரும். கரெக்டாக? ஸோ இப்படி பண்ணாதீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 1லேருந்து 10 கியூப் லேர்ன் பண்ணிக்கோங்க. 5 கியூப் என்ன 125, 6 கியூப் என்ன 216, 7 கியூப் 343, 8 கியூப் 512, 9 கியூப் 729, 10 கியூப் 1000. ஓகே. இப்போ 11 கியூப்னா 1331, 12 கியூப்னா 1728, 13 கியூப்னா 2197, 14 கியூப்னா எங்கே சொல்லுங்கள் ஃபேன்சி நம்பர் 2744, 15 கியூப்னா பார்க்காதீங்க 3375. அட்லீஸ்ட் 20 வரையாச்சும் படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ எப்படி 2 செகண்டில் சொல்லலாம் கனிஷ் அப்படின்னா 2 ஸ்டெப் தான். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த நம்பர் இருக்குன்னா கொடுத்துருக்க நம்பர் 6ல் முடிஞ்சா, அதாவது லாஸ்ட் பிளேஸ் பாருங்கள், 6ல் முடிஞ்சுன்னா வர ஆன்சர் கியூப் ரூட்டில் 6 தான் வரும். அதாவது 1ல் முடிஞ்சா 1 வரும், 4ல் முடிஞ்சா 4, 5னா 5, 6னா 6, 9னா 9, 8னா 2 வரும், 2னா 8 வரும். அதே மாதிரி 7 3 உல்ட்டா, 3 7 உல்ட்டா. இதில் நிறைய நம்பர் 9னா 9, 1னா 1, 4னா 4, 5னா 5, 6னா 6, 3யும் 7ம் உல்ட்டா. அதே மாதிரி 2ம் 8ம் உல்ட்டா. இதை மட்டும் நீங்கள் நல்லா மண்டையில் பதிவு வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எத்தனை ஸ்டெப்பு? 2 ஸ்டெப்பு. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்க்குறோம் 6னா 6. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கொடுத்துருக்க கிவனில் லாஸ்ட்டு 3 நம்பரை மறைச்சிக்கோங்க. எப்பவுமே கியூப்னா 3யா? இப்போ கியூப்னா 3, லாஸ்ட் 3 நம்பரை மறைக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மறைச்சிங்கன்னா பேலன்ஸ் நம்பர் என்ன 4 வந்து இந்த டேபிளர் காலத்தில் எதுக்குள்ளே வருதுன்னு பாருங்கள். ஸோ இது கண்டிப்பாக இதுக்கும் நடுவில் வருதுன்னா கரஸ்பாண்டிங் வேல்யூ 1 2ல் எது சின்ன நம்பர்? 1 தான் சின்ன நம்பர், அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஆன்சர் 1 ஸ்டெப் 2 என்ன பண்ணணும் திரும்ப சொல்லுங்கள் செல்லக்கூடியலா? கொடுத்துருக்க கிவனை லாஸ்ட் 3 நம்பரை மறைச்சிட்டு பேலன்ஸ் நம்பர் பாருங்கள் 4 இருக்குது. 4 வந்து எதுக்குள்ளே வருதுன்னு பாருங்கள். 1க்கும் 8க்கும் நடுவில் வருதுன்னா 1 2ல் எது சின்ன நம்பர்? கரஸ்பாண்டிங் வேல்யூ 1 தான் சின்ன நம்பர். இன்னொரு சம் பார்க்குறப்ப நல்லா புரியும். இப்போ 5 8 3 2 இருக்குன்னா ஸ்டெப் 1 என்ன? லாஸ்ட் பிளேஸ் பார்க்கணும். 2னா 8. ஸ்டெப் 2 என்ன? இது ஒரு செகண்டு. லாஸ்ட் 3 நம்பரை மறைச்சிருங்க. மிச்ச நம்பர் என்ன இருக்குது? 5 எதுக்குள்ளே வரும்? அகெயின் 1க்கும் 8க்குள்ளே வரும். அப்போ 1 2ல் எது சின்ன நம்பர்? 1 தான் சின்ன நம்பர். ஆன்சர் 18. 18 கியூப் தான் 5832. இப்போ நம்ம ப்ரோமோவில் பார்த்த ஒரு சம் 17576 அப்படின்னா ஸ்டெப் 1 என்ன? 6னா 6. ஸ்டெப் 2 என்னம்மா சொல்லுங்கள்? லாஸ்ட்டு 3 நம்பரை மறைச்சிருங்க. பேலன்ஸ் நம்பர் 17. 17 எதுக்குள்ளே வரும்?
2க்கும் 3க்கும் நடுவில் வருதுன்னா கரஸ்பாண்டிங் வேல்யூ பேரலல் வேல்யூஸ் பாருங்கள் 2 3 இந்த 2 3ல எது சின்ன நம்பர் 2 தான் சின்ன நம்பர் ஆன்சர் 26 டன்னா அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் பெரிய நம்பர் பார்க்கலாம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ 2 4 5 நம்பர் பார்த்துடலாம் கண்டிப்பாக அதை முடிச்சு விட்டுலாம் 2 4 3 8 9 இருக்கு ஸ்டெப் 1 என்ன வெரி குட் 9னா 9 ஸ்டெப் 2 என்ன ஒரு செகண்டு லாஸ்ட் 3 நம்பரை மறைச்சிருங்க இல்லைனா அடிச்சிருங்க 24 எதுக்குள்ளே வருதுன்னு பாருங்கள் 24 வந்து உங்களுக்கு 2க்கும் 3க்கும் நடுவில் வரும் அப்போ 2க்கும் 3க்கும் நடுவில் வந்துச்சுன்னா 2 தான் சின்ன நம்பர் ஆன்சர் 29 அதே மாதிரி இந்த நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சேர்ந்து சொல்லலாமா 7னா 3 ஸ்டெப் 2 என்னன்னு பாருங்கள் எந்த நம்பர்னாலும் லாஸ்ட் 3 நம்பரை மறைச்சிடணும் கியூப் ரூட்டுக்கு 35 வந்து எதுக்குள்ளே வருதுன்னு பாருங்கள் 35 வந்து உங்களுக்கு இது ரெண்டுக்கும் நடுவில் வரும் கரெக்டாக 27க்கும் 64க்கும் அப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூ 3 4ல் எது சின்ன நம்பர் 3 தான் சின்ன நம்பர் ஸோ அப்போ ஆன்சர் வந்து 33 அதே மாதிரி இந்த சம் 6னா 6 லாஸ்ட் 3 நம்பரும் மறைச்சிருங்க 97 4க்கும் 5க்கும் நடுவில் வரும் கரெக்டாக அப்போ 4 5ல் எது சின்ன நம்பர் 97 ரெண்டுக்கும் நடுவில் வரும் 4 தான் சின்ன நம்பர் ஸோ ஆன்சர் 46 ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 314432 ஸோ 2னா 8 இப்போ 314 உங்களுக்கு டேபிள் நல்லா தெரிஞ்சுன்னா 6 cube 216 7 cube 343 அப்போ நமக்கு 6க்கும் 7க்கும் நடுவில் வருது அப்போ 6 தான் சின்ன நம்பர் ஆன்சர் 68 இப்போ 314 அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக எதில் வரும் 6க்கும் 7க்கும் நடுவில் வருது அப்போ 6 தான் சின்ன நம்பர் ஓகே இப்போ ஃபைனலாக 3னா நமக்கு 7 லாஸ்ட்டு 3 நம்பரை அடிச்சிட்டிங்கன்னா 658 வந்து எதுக்குள்ளே வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு 8க்கும் 9க்கும் நடுவில் வரும் கரெக்டாக அப்போ 8 9ல் எது சின்ன நம்பர் 8 தான் சின்ன நம்பர் ஸோ ஆன்சர் வந்து 87 ஸோ ஃபைனலாக இப்போ இவ்வளோ பெரிய நம்பருங்க சரியா இங்கேயுமே அதே தான் ஏன்னா ஆன்சர் 100க்கு மேலே வரும் இங்கே வந்து 1 2 3 7 டிஜிட் இருக்குது கரெக்டாக இப்போ 8னா 2 லாஸ்ட்டு 3 நம்பர் அடிச்சிட்டிங்கன்னா 1404 எதுக்குள்ளே வருது இது ரெண்டுக்கும் நடுவில் வருது அப்போ கரஸ்பாண்டிங் பேரலல் வேல்யூ 11 12 எது சின்ன நம்பர் 11 தான் சின்ன நம்பர் 112 அதே மாதிரி இப்போ 6னா 6 லாஸ்ட்டு 3 நம்பரை அடிச்சிருங்க 2000 இப்போ 2000 எதுக்குள்ளே வரும் இந்த 12க்கும் 13க்கும் நடுவில் வருது அப்போ 12 13 எது சின்ன நம்பர் 12 தான் சின்ன நம்பர் அதே மாதிரி 3னா 7 லாஸ்ட் 3 நம்பர் அடிச்சிருங்க 2571 எதுக்குள்ளே வருது நமக்கு 13க்கும் 14க்கும் நடுவில் வருது ஸோ அப்போ ஆமாம் 13 தான் சின்ன நம்பர் அதுக்கப்புறம் 5னா 5 லாஸ்ட்டு 3 நம்பரை அடிச்சிருங்க 3048 எதுக்குள்ளே வருது 14க்கும் 15க்கும் நடுவில் அப்போ 14 15ல் 14 தான் சின்ன நம்பர் 145 அவ்வளோதான் 2 செகண்ட் இப்போ இவ்வளோ பெரிய நம்பர் 6னா 6 லாஸ்ட் 3 நம்பர் அடிச்சிருங்க 6434 6434 இது ரெண்டுக்கும் நடுவில் வருது அப்போ 1819ல் 18 தான் சின்ன நம்பர் ஆன்சர் 186 ஸோ அப்போ 2 செகண்டில் முடிச்சிடலாமா ஸோ கியூப் ரூட் எப்படி நம்பர் கேட்டாலுமே பண்ணிடலாம் இன்னும் பெரிய நம்பராக வருது 9 டிஜிட் வருதுலாம் ஆகணும் நீங்கள் 21 கியூப் 22 கியூப் தெரிஞ்சுன்னா போட்டுடலாம் கான்செப்ட் இதே தான் எப்படினாலுமே நம்ம சால்வ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கான ப்ராக்டிஸம் இது வந்து உங்களோட ப்ராக்டிஸ் நோட்லேயோ கமெண்ட் பாக்ஸ்லேயோ வந்து இதை என்னென்னு போடுங்க 5153 அதாவது இந்த நம்பர் ஸோ 3 சம்மோட ஆன்சர் கண்டுபிடிச்சி என்னன்னு சொல்லுங்கள் ஸோ பண்ணிடலாமா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இதே மாதிரி தான் கான்செப்ட் ஸ்கொயர் ரூட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ